நீங்கள் கப்பிள் தானே? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா? நீங்கள் எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க? ஹார்ட்லி ஃபியூ மந்த்ஸ். எப்படி மேம் தெரியும் அவர் உங்களுக்கு? த்ரூ அ காமன் ஃப்ரெண்ட். அப்போ ஃப்ரெண்ட். சார் ஜாலியாக வர்றாரு சார். உண்மையாக ஃப்ரெண்டு தானே சார்? ட்ரை பண்ணுறீங்களா? லக்கி பாஸ்கரா நீங்கள்? இல்லையா சரி ஓகே சார். ஓகே, நீங்கள் காமன் ஃப்ரெண்ட் எங்கே மேம் போனார் நடுவில்? காமன் ஃப்ரெண்ட் எங்க? அவர் எங்க? ரொம்ப டீசெண்டான ஒரு மனிதன். இப்படி தாங்க இருக்கணும். நமக்கு யாராவது இன்ட்ரோ கொடுன்னு கேட்டால் இன்ட்ரோ கொடுத்துட்டு அவனுக்கு கூட வந்துடுறானுங்க. நல்லா இருக்கேங்க, சூப்பராக இருக்கே சார். நைஸ். இந்த மாதிரி வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் வந்திருக்கீங்களா சார்? இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க 2 பேரும் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருக்க முடியும் நான் நம்புகிறேன் சார். ஏன்னா ட்விட்டரில் திட்டுறானுங்க சார் இதெல்லாம் சார். இது ஒரு பிரச்சனையாக போச்சு சார். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு தான். ஆமாம் மேம், நான் யோசிக்கல, அவர் யோசிக்கிறாரு. ஆமாம் ட்ரை பண்ணப்பா அப்படின்ற. நீங்கள் சிங்கிளா சார்? நீங்கள் வாயை பிடுங்குறேண்ணா சார்? இல்லை ஜெனினா சும்மா தான் சார் கேட்குறேன். நீங்கள் சிங்கிளா? உங்கள் ஆமாவே ஒரு மாதிரி இருக்கே சார். ரொம்ப நேரமாக இப்படியே உட்காந்துருக்காரு. ஆமாம் மேம். நீங்கள் சிங்கிளா மேம்? மேரிடா? ஐயோ, உங்கள் புருஷன் எங்க மேம்? அவர் தான் அந்த காமன் ஃப்ரெண்டா? என்னையா நடக்குது இந்த நாட்டில் மேம்? வி டோன்ட் மைண்ட், வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் மேம்? வெளியே கூட போல, வீட்டில் இருந்திருக்காரு. சரி மேம், நான் இதுக்கு மேலே பேச விரும்பல மேம். உங்கள் பேர் மேம்? நாகர்ஷினி மேம். இவர் பேரு? ஆமான்னு ஒரு பேரா மேம்? எனக்கு புரியுது, பொண்ணுங்களுக்குலாம் வந்து பசங்க எல்லாத்துக்கும் ஆமா சொல்லணும்னு ஆசையாக இருக்கும்னு. இதனால பேர் கேட்டால் ஆமாங்க அப்படிங்கிறாரு. சும்மா தான் சார் கேட்குறேன். உங்கள் பேர்? அரஃபா ஹர்ஷினி. ஒரு புரட்சியே நடக்க போகுது. ஃப்ரெண்ட்ஷிப்பில் சொல்ல வரேன். சரி மேம், ஓகே மேம். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மேம்? தெரியுது மேம், வீட்டில் விட்டு வந்திருக்கீங்க. நல்லா பிடிக்கும்னு தெரியுது மேம். ஓகே மேம், அவர்கிட்ட பிடிச்ச விஷயமா நீங்கள் என்ன பார்க்குறீங்க உங்கள் ஹஸ்பண்ட்டை? எவ்ரிதிங். வீட்டிலே இருப்பான்ப்பா, நல்ல பையன். நைஸ். இங்கே இந்த மாதிரி வேற யாராவது வந்திருக்கீங்களாடா இங்கே மேம்? சார் நீங்கள் சார் ஃப்ரெண்ட்ஸா? நீங்கள் கப்புள் சார்? யார் நீங்கள் 2 பேர் கப்புளா? வேற யாராவது கப்புள்? நீங்கள் 2 பேர் கப்புளா? லவ் பண்ணுறீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? ரொம்ப தப்பா இருக்கு சார். பண்ணுறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் பேர் சார்? ரமேஷ் சார். எத்தனை வருஷமாக தெரியும் உங்களை? மோர் தென் 1 இயராக தெரியுமா சார்? ஆனால் இன்னும் நீங்கள் லவ் பண்ணல? பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் பண்ணுறதுக்கு பண்ணுறேன் நீங்களே. அது என்னது? கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஓ, வீட்டிலலாம் தெரியுமா சார் உங்களுக்கு? வீட்டில் மேம், உங்கள் வீட்டில் தெரியுமா மேம்? அவரை எங்கே பார்த்தீங்க நீங்கள்? சார், நான் ஜிம்முக்கு போகாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு இன்றைக்கி தான் சார் ஃபீல் பண்ணுறேன். ஜிம்மில் தம்பிள்ஸ் ஜோடியாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்கள் ஜோடியாக இருக்கீங்களே, இது என்னடா ஜிம்மு? இல்லை சார், எங்கே இருக்கு இந்த ஜிம்மு? இங்கேயா? டிஎல்எஃப். ஆமாம், ஏன் ஏரியா சார்? ஸ்லாமா? ஃபிட் கர்வ். மொட்டை பசங்களாக வந்திருக்கேன்னு கத்தினீங்களே. எல்லாரும் இந்த ஜிம்மில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான மனைவியே, ஜிம்மு பேர் கல்யாண மாலைன்னு வைக்கணும். ஆனால் வைக்க முடியாதனால ஃபிட் கர்வ்னு வச்சுருக்காங்க. ஓகே, அவர்கிட்ட பிடிச்ச விஷயமா நீங்கள் என்ன மேம் பார்க்குறீங்க மேம்? அவங்கள்ட்ட இருந்து காப்பி அடிக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன, அட்லியா? அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் ஒன்று கூட இல்லையா? அழகாக பேசுவாங்க. அதே எவ்வளோ அழகாக ரசித்து சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் சார்? ரொம்ப உள்ளோன்னு வெளியோன்னு இருக்காது. அவங்க பேசுறதுல டேரெக்டாக இதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க, இதுதான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு என்கிட்ட டேரெக்டாக ஓப்பனாக சொல்லிடுவாங்க. சார்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? சொல்லலாமா? அந்த மாதிரி எனக்கு புரிஞ்சுக்க தான் கேட்குறேன். பிடிக்கலன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? ஏய், இவன் ஷோக்கு போவேனாண்டா அந்த மாதிரி? சத்தியமாக சொல்லுவாங்க. பேக் ஸ்டோரி இருக்கா? சொல்லுங்க. என்ன? ஓகே. இவர் ஜெயிச்சிட்டாரு, அதனால ஒரு வழி இல்லாமல் இங்கே வந்துட்டீங்க நீங்கள். ஐயோ, இப்போ சார் யாராவது பீச் கூட்டு போயிட போகிறாங்க சார்? நீங்களே கூட்டு போங்க சார். காலம் கெட்டு போய் கிடக்கு சார்.
யாரையும் நம்ப முடியல சார். கூட்டு போயிருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதாவது கப்புலா லூடோ கேம் விளையாடுறவங்க என்னென்னவோ பண்ணி நான் பார்த்துருக்கேன். சுட் கேம் விளையாடி இருக்காங்க, என்னென்ன கப்புலா லூடோ கேம் விளையாடி பீச்சா ஷோவா 2 போய் நீ என்ன பண்ணியிருக்க போற? இங்க கூட்டு வந்து சரி சார் நீங்க வின் பண்ணதுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு உங்க பேர் என்ன சார்? ரமேஷ். ரமேஷ் நல்லா கைத்தறல் கொடுத்துடலாமா? ஐ ஹோப் நீங்க சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க ஜிம் ட்ரைனர் ஐயரா இருந்து உங்களுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு சமத்துவ திருமணமா நீங்க பண்ணிக்கணுங்கிறது நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மேம் இவங்க 2 பேருக்கு நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம். ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்தாங்க ஆக்சுவலாக, நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம். ஓகே ஓகே. ஸோ இது ஏன் எல்லாரும் கப்பலாக பிடிச்சி கேட்குறேன்னா, யாரெல்லாம் ஜோடியாக வந்திருக்காங்களோ, ஏன்னா இப்போ மொட்டை பசங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் வந்திருப்போம், ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டுருப்பான்னு வந்திருப்போம். இந்த கப்பலாக இருக்கிறவங்க இது மாதிரி யாரோ ஒருத்தர் தான் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இன்னொருத்தர் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கப்பலாக இருந்தாலே மீ டைம்ன்றது என்ன ஆயிடுச்சுன்னா, வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது வெளியே போயிடணும்டா, வீட்டில் இருந்துடவே கூடாது, அப்படியே இருந்தால் புருஷனாக இருக்கணும் வீட்டில் இருந்தால் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படின்னு ஆகிப்போச்சு. அதனால தான் கேட்குறது.